எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு சஞ்சயம் நானும் விலாக் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் சொரக்காய் வச்சு ஒரு அடை பண்ண போகிறோம். சொரக்காய் வந்து ஒரு நீர் சத்துக்காய். அதில் அதிகமாக விட்டமின்ஸ் இருக்குது. செரிமானத்தை அதிகப்படுத்தி உடம்பு நல்லா குளிர்ச்சியாக வச்சுக்க உதவும். இதில் நார் சத்தும் அதிகமாக இருக்கிறதுனால நம்ம சாப்பாட்டில் அதிகமாக சேர்த்துக்கணும். ஆனால் பொரியல்லாம் செய்தால் ஒரு சிலருக்கு அதை சாப்பிட பிடிக்கிறதில்ல. இந்த மாதிரி அடையாக செய்து கொடுத்தோம்னா இது நல்லா டேஸ்ட்டாக மொறுன்னு இருக்கும். நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. கூடவே இதுக்கு கொத்தமல்லி சட்னியை நம்ம அரைக்க போகிறோம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பார்த்துட்டு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இருக்க பெல் சிம்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம சொரக்காய் அடை செய்கிறதுக்கு தேவையான பொருட்களும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. சொரக்காய் அடை பண்ணுறதுக்காக நான் ஒரு பாதி சொரக்காய் தாங்க எடுத்து வச்சுருக்கேன். அதில் இருக்க மேல் தோலெல்லாம் எடுத்துட்டேன். இந்த உள்ள ஒரு மாதிரி சதைப்பகுதி இருக்குது பாருங்கள், அதெல்லாமல் நம்ம எடுத்துடலாம். எடுத்துகிட்டு கேரட் சீவுறது இருக்குது பார்த்தீங்களா, அதில் நம்ம நல்லா துருவி வச்சுக்கலாம். ஒரு கேரட், ஒரு பச்சை மிளகாய், ஒரு சின்ன பீஸ் இஞ்சி வச்சுருக்கேன். கொஞ்சமாக கொத்தமல்லியும் எடுத்து வச்சுருக்கேன். இதெல்லாம் நான் கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன். கேரட் துருவி வச்சுருக்கேன். பச்சை மிளகாவும் கட் பண்ணி வச்சுருக்கேன். சுரக்காவும் இந்த மாதிரி நல்லா துருவி வச்சுருக்கேன். வெங்காயம் நான் ஃபஸ்ட்டு உங்கள்கிட்ட சொல்லலை. ஒரு சின்ன வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இஞ்சி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். உங்கள் வீட்டில் இந்த மாதிரி இருந்தால் வாயில் கடிப்படும் அப்படின்னா நீங்கள் சீவிக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலையும் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கொத்தமல்லியும் வச்சுருக்கேன். இப்போ நம்ம செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு கப் அரிசி மாவு சேர்த்துக்கலாம். வறுத்த மாவு, வறுக்காத மாவு உங்கள்கிட்ட என்ன இருக்கோ அதை எடுத்துக்கோங்க. தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துக்கலாம். ஒரு தவா வச்சுருக்கேங்க, எண்ணெய் சேர்த்துக்கலாம். சும்மா கடுகு பொரிஞ்சு இந்த காய் பதங்கிறதுக்காக தான் கொஞ்சமாக எண்ணெய் போதும். ஒரு டீஸ்பூன் கடுகு, கால் டீஸ்பூன் சீரகம் சேர்க்குறேன். சீரகம் கொஞ்சம் போட்டோம்னா போதும். கடுகு சீரகம் நல்லா பொரிய ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். இப்போ ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். உளுத்தம்பருப்பு செவந்ததுக்கப்புறம் நம்ம ஒன்று ஒன்றா சேர்த்து வதக்கிக்கலாம். உளுந்து பாருங்கள் நல்லா செவந்து வருது. ஃபஸ்ட்டு கருவேப்பிலையை இஞ்சி சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். நல்லா பொரிஞ்சு பச்சை மிளகாய் இஞ்சியோட வாசனை சூப்பராக வருதுங்க. இப்போ வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் வந்து அப்படியே ரொம்பவும் சாஃப்டாக வதங்க வேண்டாம், லைட்டாக வதங்குச்சுன்னா போதும். சும்மா அந்த பச்சை வாசனை இல்லாமல் இருக்கணும், அவ்வளோதான். இப்போ வெங்காயம் வதங்கி லைட்டாக கலர் மாதிரி வந்திருக்கு பாருங்கள். இப்போ நம்ம அந்த சொரக்காய் சேர்த்துக்கலாம். சொரக்காய் ஓரளவு வதக்கினதுக்கப்புறமா நம்ம கேரட் சேர்த்துடலாம். அவ்வளோ உப்பு சேர்த்தோம். இப்போ காய்கறிக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் கேரட் சேர்த்துடலாம். கொத்தமல்லியும் சேர்த்துடலாம். சும்மா கலரிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். கேரட்லாம் ரொம்ப வதங்கி வேகணுன்றது கிடையாது, லைட்டாக இந்த மாதிரி இருந்தால் போதும். நான் சொன்ன மாதிரி காய்கறியோட பச்சை வாசனை இல்லாமல் இருக்கணும், அவ்வளோதான். இது கொஞ்சம் ஆறட்டும். இப்படியே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆறினதுக்கப்புறம் நம்ம மாவில் சேர்த்து தண்ணி ஊற்றி கரைக்கணும். ஆறிடுச்சு மாவு பாருங்கள். உப்பு போட்டு வச்சுருக்கேன், நான் இன்னும் கலக்கலை. வதக்கி வச்ச காய்கறி அதில் சேர்த்துடலாம். நல்லா கலந்து விட்டுடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம அடை மாவு பதத்துக்கு இதை கரைச்சிக்கணும். தண்ணிக்கு அளவெல்லாம் இல்லை, நம்ம அடை மாவு பதத்துக்கு கரைக்கணும், அவ்வளோதான். இப்போ இந்த கரண்டி போட்டுக்கலாம். அப்போ தான் நம்ம மாவு எந்த அளவு பதம் வந்திருக்குன்னு தெரியும். ஒரு 5 நிமிஷம் இப்படியே வச்சிடலாம். நம்ம இப்போ இந்த அடைக்கு வந்து ஒரு சட்னி அரைச்சிக்கலாம், கொத்தமல்லி சட்னி. இது 5 நிமிஷம் இருக்கட்டும். மாவு நல்லா தண்ணி இழுத்துதுன்னா நம்ம இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். அதே பேன் தாங்க வச்சுருக்கேன். கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கலாம்.
செவந்ததுக்கப்புறம் ஒரு சின்ன பீஸ் இஞ்சி கட் பண்ணி வச்சுருக்கேன், சேர்த்துடலாம். 2 மிளகாய், காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் சேர்த்துக்கோங்க. இது ரொம்ப சிம்பிளான சட்னி. இது இட்லி தோசையோடையும் சாப்பிட்லாம், சாதத்தோடையும் சாப்பிட்லாம். ஒரு கட்டு கொத்தமல்லி, கொஞ்சம் பெரிய தண்டை மாத்திரம் கட் பண்ணியிருக்கேன். சின்ன தண்டெல்லாம் அப்படியே தான் வச்சுருக்கேன். அது வாசனையாகவும் இருக்கும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டேன். ஒரு சின்ன பீஸ் புளி, இதில் வந்து நார் அப்புறம் அதோட விதையெல்லாம் இல்லாதபடி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தேங்காய். கொத்தமல்லி வந்து ரொம்ப வதங்கிச்சுன்னா அதோட கலர் மாறிடும். அப்புறம் சட்னி வந்து பச்சை கலராகவே இருக்காது. அதுக்காக தான் இப்படி ஆஃப் பண்ணிட்டேன். இது வந்து நமக்கு உடம்பு சரியில்லாமல் சாதம்லாம் சாப்பிட பிடிக்காமல் இருப்பாங்க பாருங்க, அவங்களுக்கெல்லாம் இது கஞ்சியோட கொடுத்தாலும் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. புளிப்பு காரத்தோடு சாப்பிட நல்லாயிருக்கும். கொத்தமல்லி உடம்புக்கு நல்லது. இந்த கொத்தமல்லி சட்னி ரெசிபி வந்து சஃபேரா அமுதன் சேனல் சிஸ்டர் கேட்டிருந்தாங்க. சஃபேரா சிஸ்டர் அவங்க சேனலில் கன்னியாகுமரி ஸ்டைலில் நல்ல டேஸ்டியான உளுந்து துவையல், இஞ்சி துவையல், கொள்ளு துவையெல்லாம் அரைச்சி காமிச்சிருக்காங்க. டைம் இருக்கப்போ நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். நல்லா ஆறட்டும். ஆறினதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் சேர்த்து சட்னி அரைச்சிக்கலாம். நம்ம வதக்கணும் பார்த்தீங்களா, அதே பேன் தான் வச்சுருக்கேன். சுற்றியும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்க மாதிரி தான் தெரியும், ஆனால் அது அப்படி இல்லை. மாவு ஊற்றுறது கரெக்டாக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா எண்ணெய் ஊற்றுறது சுற்றியும் போயிடுது பார்த்தீங்களா, அதனால் அப்படி தெரியுது. எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். நம்ம கரைச்சி வச்ச மாவு பார்த்திங்கன்னா இந்த பதத்துக்கு இருக்கணும். மாதிரி பதத்துக்கு இருந்தால் மாவு கரெக்டாக இருக்கும். கல் நல்லா காயட்டும். சட்னிக்கு வதக்கணும் பாருங்கள், அதில் வந்து சால்ட்டு சேர்த்துருக்கேன். இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சட்னியை அரைச்சிக்கலாம். நல்லா காஞ்சிடுச்சு. கொஞ்சமாக மாவு எடுத்து, அடை தானே கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். மூடி வச்சிடலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுருக்கலாம். நல்லா வெந்து செவந்து வரணும். அதுக்கப்புறம் நம்ம திருப்பி போடலாம். திறந்து பார்க்கலாம். மேலெல்லாம் நல்லா வெந்திருக்கு. செவந்த கலர் ஓரத்தில் பார்க்கும்போதே நமக்கு தெரியுது. அவ்வளோதான். இந்த பக்கம் எண்ணெய் ஊற்ற வேண்டாம், ஏற்கனவே நம்ம ஊற்றின எண்ணெயே இருக்கும். இப்படியே இருக்கட்டும், மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும். செவந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கலாம். சட்னி பாருங்கள், நான் அரைச்சிட்டு தாளிச்சம் கொட்டிட்டேன். இந்த சட்னி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து நம்ம உடம்பு சரியில்லாதவங்க, சரியாக சாப்பிட பிடிக்காமல் இருக்கும், வாய்க்கு வந்து சாப்பாடெல்லாம் பிடிக்காத இருக்கும்போது இந்த மாதிரி துவையல் வச்சு கஞ்சோ இல்லை இட்லி தோசையோ சாப்பிட்டா நல்லாயிருக்கும். பாருங்கள், பார்க்குறதுக்கே எவ்வளோ சூப்பராக இருக்குது. மேலெல்லாம் நல்லா மொறுமொறுன்னு இருக்கும். நம்ம பிச்சு சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்கும். ரொம்ப சுலபமாக செய்யக்கூடிய இந்த அடையை நீங்கள் டின்னருக்கும் சாப்பிட்டுக்கலாம், பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் சாப்பிட்டுக்கலாம். இந்த சட்னியோட சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி சஞ்சயம் நானும் vlog சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் சிம்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ நான் நெக்ஸ்ட் நியூ வீடியோ போஸ்ட் பண்ணது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ நம்ம கொத்தமல்லி சட்னியோட சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னுட்டு. இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க. மேலெல்லாம் நல்லா மொறுமொறுன்னு இருக்குது. உங்களுக்கு என்ன சட்னி பிடிக்குதோ அதோட சாப்பிட்டு பாருங்கள். நான் இன்றைக்கி கொத்தமல்லி சட்னி அரைச்சிருக்கேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை தொடர்ந்து பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி கமெண்ட் பண்ணுறவங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இதே மாதிரி வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோடு நம்ம மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.